பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளான்னா என்னென்னா இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியில் உள்ள மெயின்டெனன்ஸு. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து எது அதிகமாக இருக்குதுன்னா மிஷினரி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா மிஷினரியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதுதான் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸில் வந்து ஒருவேளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண விட்டாச்சுன்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் வருது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பூர் மெயின்டெனன்ஸ். ஸோ மிஷின்ஸ் மே பி டேமேஜ், திஸ் இஸ் எ லாஸ். ஸோ இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் எந்த இண்டஸ்ட்ரின்னு எடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் பைப் மூலமாக பெட்ரோல் மூவ் ஆகும். ஸோ அந்த பெட்ரோலை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வால்வு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு மிஷின் தான். ஸோ அந்த வால்வு வந்து இப்போ டேமேஜ் ஆகுது அப்படின்னா மிஷின்ஸ் மேபி டேமேஜ் திஸ். நம்ம வந்து அதை வந்து சரியாக வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டாச்சுன்னா அது துருப்பிடிச்சிரும். மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டாச்சுன்னா ஸோ அது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ மிஷின்ஸ் மேபி டேமேஜ், திஸ் இஸ் எ லாஸ். poorly maintained machines will produce poor quality of products. ஸோ அந்த வால்வு வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வால்வை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த வால்வு வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டாச்சுன்னா ஸோ இப்போ வால்வு தான் பெட்ரோலில் வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அந்த பெட்ரோல் அலோவ் பண்ணுற ஏரியாவில் வால்வு லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து க்ரூட் ஆயிலோ டீசலோ வேறு எதுவும் வந்து கலக்கலாம். ஸோ அப்படி வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பூர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்கும், ஒரிஜினல் பெட்ரோல் கிடைக்காது. ஸோ அதனால் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு மோர் வேஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அந்த வால்வு தான் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ வால்வில் வந்து லீக்கேஜ் ஆகுது. இப்போ வந்து இது வால்வில் எதுவும் துருப்பிடிச்சி அதில் வந்து எதுவும் ஹோல் உருவாகிடுச்சுன்னா அதில் லீக்கேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ கனெக்டிங் ஏரியாவிலேருந்து கரெக்டாக பராமரிக்காமல் விட்டாச்சுன்னா அதுலேருந்து லீக்கேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ மோர் வேஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பிரேக் டவுன் மேக்ஸ் மென் அண்ட் மிஷின் ஐடியல். ஸோ ப்ரொடக்ஷன் டைம் இஸ் வேஸ்டட், திஸ் வில் இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மிஷின்ஸ் வால்வு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா சரியாக வந்து ஃப்ளோவை வந்து பெர்மிட் பண்ணாமல் விட்டாச்சு, அதெல்லாம் வந்து அதிகமாக லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அந்த வால்வை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால்வை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் வந்து பாதிப்படையும். இதனால் ப்ரொடக்ஷன் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு when machines break down, products cannot be produced and delivered in time, so customer is dissatisfied. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெட்ரோல் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரினா அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 லிட்டர் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கொடுக்கணும்னு வச்சுருக்குறாங்கன்னா வால்வு வால்வு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து பாதிப்படையும். ஏன்னா ஒரு லைன் பிரேக் டவுன் ஆகும்போது ஹோல் ப்ரொடக்ஷன் பாதிப்படையும். அதனால் கஸ்டமருக்கு வந்து கரெக்டான டைமில் ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்ண முடியாது. இதனால் கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பூர் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் ஆக்சிடென்ட். ஸோ நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாச்சு அப்படின்னா அதிலேருந்து வால்விலேருந்து பெட்ரோல் லீக்கேஜ் ஆகும். ஸோ அப்படி லீக்கேஜ் ஆகும்போது அந்த லீக்கேஜ் ஆன பெட்ரோலில் நியரில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒர்க்கர் யாரோ ஒர்க் பண்ணும்போது அதிகபட்சமாக ஃபயர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே பெரிய ஆக்சிடெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பை பூர் மெயின்டெனன்ஸ் லைஃப் ஆஃப் மிஷின் இஸ் ரிடியூஸ்ட். ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டாச்சுன்னா எக்ஸாம்பிள் ஒரு வால்வோட லைஃப் 20 வருஷம் அப்படின்னா ஸோ அது மெயின்டைன் பண்ணாமல் விடும்போது அது துருப்பிடிச்சு அதை இன்னொரு பாட்டிலாம் பாதிப்படைஞ்சு ஜாம் ஆயிரும். அப்படி ஜாம் ஆகிடுச்சுன்னா மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துலேயே அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இஃப் ஏ பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் கோஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் இன் ஏ ஃப்ளோ ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி, தி ஹோல் ப்ரொடக்ஷன் லைன் வில் சூன் கமன் டு ஏ ஹால்ட். ஸோ ஒரு மிஷின் பாதிப்படைஞ்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த வால்வு வந்து பாதிப்படைஞ்சு அது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ஹோல் ப்ரொடக்ஷனே பாதிப்படையும். ஏன்னா வந்து அந்த வழியாக தான் வந்து பெட்ரோல் எல்லாமே நமக்கு மூவ் ஆகி போகும். ஸோ அதுவே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ஹோல் ப்ரொடக்ஷன் பாதிப்படையும். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுன்னா இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணதும் அப்படின்னா அதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்து வச்சுன்னா லைஃப் ஆஃப் மிஷினரிஸ் இன்க்ரீஸ். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா துருப்பிடிக்காது. வால்வோ மற்ற மிஷினோ எதுவே இருந்தாலுமே துருப்பிடிக்காது. ஸோ வந்து மிஷினோட லைஃப் வந்து அதிகபட்சமாக இருக்கும்.
ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆஸ் பர் ஷெடியூல். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டான டைமில் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷனை வந்து கரெக்டான டைமில் வந்து கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ப்ராடக்ட்ஸ் ஆர் டெலிவரி டு கஸ்டமர்ஸ் இன் டைம் அண்ட் ஹென்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கரெக்டான டைமில் ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணியாச்சுன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லாயிருக்கும். மிஷின்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன், ஹென்ஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இஸ் குட். ஸோ வந்து மிஷின்ஸ் வந்து கரெக்டாக கண்டிஷனில் இருக்கும்போது, இப்போ வந்து வால்வு வந்து கரெக்டான கண்டிஷனில் இருக்குதுன்னா அதில் வந்து பெட்ரோல் மட்டுமே வந்து பெர்மிட் பண்ணோம், வேறு எதுவும் அது மிக்ஸ் பண்ண வைக்காது. ஸோ அதனால் பெட்ரோலோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நோ ப்ரொடக்ஷன் லாஸ். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் வந்து லாஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அதில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. லீக்கேஜ் இல்லைன்னா பெட்ரோல் அதிகம் வேஸ்ட் ஆகாது. இதனால் ப்ரொடக்ஷன் லாஸும் இருக்காது. மிஷினரி இஸ் நாட் டேமேஜ். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது மிஷினரி டேமேஜும் எதுவும் ஆகாது. நோ ஐடியல் டைம் ஆஃப் men அண்ட் மிஷின்ஸ் ஹெல்ப் தேர் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும்போது பிரேக் டவுன் எதுவுமே ஆகாது. இதனால் மிஷின்ஸும் வந்து ஐடியலாக இருக்காது, ஒர்க்கர்ஸும் ஐடியலாக இருக்க மாட்டாங்க. ஸோ யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது.